வெல்கம் டு கிரதி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது அவல் பாயாசம். எப்படி நல்லா சுவையா டேஸ்டியா கொஞ்ச நேரத்திலே செஞ்சு முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பால்லே வேக வச்சு செய்யறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க இந்த அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அவலுக்கு 2 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு வெல்லம், காஞ்ச திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி 2 போட்டு வச்சிருக்கேன், ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சிருக்கேன். இப்போ அடுப்புல கடாயை வச்சு 4 ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் முந்திரியை போட்டு லேசா வறுத்துட்டு இதிலே திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். அதே நெய்யில் 1 கப் அவலையும் போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அவல் நெய்யில் வறுத்தாதான் அது பாயாசத்துக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது நெய்யில் வதக்கிறதுனால இது குழஞ்சி போயிடாம நல்ல டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ அவலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். அது லேசாக சூடானோடனே வெல்லத்தை போட்டு நல்லா பாவு காய்ச்சிக்கலாம். இதில் மண் இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இதில் போட்டு கட்டி இல்லாமல் காய்ச்சிக்கிறோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இந்த பாலை நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்ச நேரம் அதை கிண்டிட்டே கொதிக்க விடுவோம். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்ச அவலை இதுல போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்டக்க வேக விடுவோம். நல்லா இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இது நம்ம பால்லே அதை வேக வைக்கிறதுனால ரொம்ப டேஸ்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ அந்த அவல் வெந்திருக்கா பார்ப்போம். ஓகே, நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கிளறி விடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா வெல்லம், அது வடிகட்டி இந்த கடாயில ஊற்றி அதை நல்லா கிளறி விடுவோம். அது கொதிக்கிற அளவு நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் போட்டு லேசாக அதை கிளறி விடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சை இதில் போட்டு நல்லா அதை கிளறி விடுவோம். இப்போ நம்மளோட அவல் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப கொலையவும் இல்லாமல் நல்லா முத்து முத்தா வெந்திருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா. இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். பாருங்க, நம்மளோட அவல் பால் பாயாசம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. நல்லா டேஸ்டியாக சுவையாக இருக்கு பாருங்க. நம்ம இந்த அவலை நெய்யில் வறுத்து அந்த பாலில் வேக வச்சு செய்கிறதுனால இந்த அவல் பால் பாயாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரதி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.